அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதுஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இப்படிப்பட்ட கருணைக்கு நம்ம அதிகமாக நம்ம நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு காரியங்கள், செயல், ஆக்ஷன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியங்கள், செயல் அப்படின்னு உள்ளதை எவ்வளோ பெரிய முக்கியம்னா அது சூரா 39 வசனம் 58 படிக்கும்போது நம்மளுக்கு புரிய வருது. இன்ஷா அல்லாஹ் அதை படிப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது இந்த வசனம் டைம் டிராவலை பற்றி சொல்லுது. தண்டனையை அவர்கள் காணும் பொழுது மற்றொரு வாய்ப்பை நான் பெற்றிருந்தால் நன்னெறியான காரியங்கள் புரிவேன் என்று கூறக்கூடாது என்பதற்காக அப்படின்னு இந்த வசனத்தை எதை பற்றி சொல்லுதுன்னா, நம்ம மரணத்துக்கு அப்புறம் ஒரு நம்ப மறுப்பவர்கள் அல்லாஹ்கிட்ட போன பிறகு எனக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, அதாவது டைம் டிராவல் பண்ணி என்னை ஒரு சின்ன பிள்ளையில், அதாவது கொஞ்சம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டாங்கன்னா நான் நன்னறியான காரியங்கள் புரிவேன் அப்படின்னு நீங்கள் கூறக்கூடாது என்பதற்காக இப்பயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு பெரிய ஆழ்ந்த கருத்து உள்ளதை இந்த வசனத்தில் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் இதை நினச்சிருப்போம், சும்மா கற்பனையில் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி நம்ம முன்னாடியே போனால் நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு. இப்போ என்கிட்ட இப்போ கேட்க போனால் உலக ரீதியில் வேணால் நினச்சி பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நான் டைம் ட்ராவல் பண்ணி போனேன்னா நான் சென்னையில் இப்போ டெவலப் ஆகிருக்கிற ஏரியாவில் நம்ம இப்போ நிலம் வாங்கி போட்டிருக்கலாம், பிளாட் வாங்கி போட்டிருக்கலாம், பல வேல்யூவாக இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த இப்போ பிட்காயின் நம்ம இப்போ பார்க்குறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா உள்ளது இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிருக்கு. அந்த மாதிரி உள்ளது. அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், இப்போ இன்னும் பல மடங்காக ஆக்கியிருப்பேன். அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல இப்போ இது பார்க்கும்போது நான் வாழ்க்கையில் செஞ்ச தவறுகளில் அப்போதிங்க என்ன முன்னாடி போய் விட்டாங்கன்னா அதை நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு நேரம் மதிப்பு உள்ளது. நேரத்தை பற்றி நம்ம குரான் கிளாஸில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு நேரம் மதிப்பு உள்ளது. ஒரு டைம் ட்ராவலை பண்ணி போனோன்னா இப்போ மறுமை நாளுக்கு நம்ம போன பிறகு இந்த உலக வாழ்க்கை எது மாயைன்னு உள்ளது எல்லா ரகசியமாக வெளிப்பட்டுரும். இந்த மறுமை வாழ்க்கை இப்போ சொன்னோன்னா, இப்போ நம்ம ஷேர் வழி பிட்காயின், இந்த சென்னையில் நிலம் வாங்குறது, மற்ற இது உள்ளதுலாம் இதெல்லாம் மாயை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம மறுமையில் நம்ம எடுத்து எது கொண்டு போகிறோன்னா நம்மளோட காரியங்கள், நன்னெறியான காரியங்கள், தீமை காரியங்கள், 2 சுட்கேஸு தான் நம்ம அலௌடு. எப்படி ஃப்ளைட்டில் இந்த ஐட்டம் தான் அலௌடுன்னு எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி மவுத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இது மட்டும்தான் அலௌடு. கேஷோ, கோல்டோ, ஷேரோ, ப்ராப்பர்ட்டியோ, இல்லை பெரிய பெரிய பதவியோ, எந்த இதுவும் அலௌடு கிடையாது. யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட நன்னறியான காரியங்கள், தீமை காரியங்கள் 2த்தையும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நன்னறியான காரியங்கள் அதிகமாக இருக்கிறவங்க வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களோட மதிப்பை அப்போதைக்கு மவுத்துக்கு அப்புறம் எல்லா ரகசியங்களும் வெளிப்படும் போது நம்மளுக்கு தெரிய வருது. அதனால தான் அந்த ஒரு ரகசியம் தெரிஞ்ச பிறகு தான் அவங்கள நீங்கள் என்னை டைம் ட்ராவல் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் நன்னறியான காரியங்கள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அவ்வளோ பெரிய வேல்யூ. இப்போ நம்ம பில்டிங்கு வேல்யூவோ இல்லை ஷேரு வேல்யூவோ இதெல்லாம் தாண்டி மதிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ எதுனா நன்னறியான காரியங்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை தான் அல்லாஹ் ரிப்பீட்டடாக குரானில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை கொண்டு நன்னறியான காரியங்கள். நம்பிக்கை அடிப்படை. நம்பிக்கைனா எப்படின்னா அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவங்க, அல்லாவை சார்ந்துடாம யாருக்குமோ எதுக்கோ எந்த சக்தியும் இல்லைன்னு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ்வுடன் சேர்ந்து மற்ற இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொண்டால் அந்த காரியங்கள் வீணாகி போயிருந்தேன், மதிப்பு இல்லாமல் ஆயிடுது
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரானில் பார்க்குறோம். அதனால் நம்பிக்கை வந்து அல்லாஹ் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு மறுமை நாள் மீது நம்பிக்கை சொல்கிறதுனா, மறுமை நாளில் தீர்ப்பு முழுக்க முழுக்க அல்லாஹ்க்கு மட்டும்தான் தீர்ப்பு. அல்லாஹ் தான் மாலிகி யோமிதீன், தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்வது. அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டு நன்னறியானங்கள் காரியங்கள் புரியுறது வந்து அவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்குது. ஒரு சின்ன இந்த வசனத்து மூலியமாக நம்ம வந்து பெரிய ஆழ்ந்த கருத்து புரிஞ்சுக்கிறோம். இந்த டைம் ட்ராவல் பண்ணி அவங்க எனக்கு ஒரு மறு வாய்ப்புக்கு நீங்கள் கொடுத்தாங்கன்னா நான் நன்னறியான காரியங்கள் புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்ஷால்லா நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து காரியங்கள் செயல் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நீங்கள் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லவற்றிலிருந்து கெட்டவற்றை பிரித்து காட்டாமலும் நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருக்கின்ற நிலையில் கடவுள் விட்டு விடுவதில்லை. ஏன்னா வந்து நம்ம அப்படியே நம்ம விட்டுட மாட்டாங்க. கடவுள் வந்து நம்மளை வந்து ஒரு சோதனைக்காக சோதிப்பதற்காக இவ்விதமாக அவர்களின் நன்னறியான காரியங்கள் செய்பவர்களை சிறப்பிப்பதற்காகவும் பூமியில் ஒவ்வொன்றையும் நம்ம அலங்காரமாக ஆக்கினோம் அப்படின்னு. ஏன்னா சோதனை கலந்து அந்த சோதனையில் நன்னறியான காரியங்களை சிறப்பிப்பதற்காக தான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பயனற்றதாகுது. எதனால் வந்து நம்ம காரியங்கள் பயனற்றதாகுதுன்னா தப்பான நம்பிக்கையில் கொள்வது. அதாவது 7:147 எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய வெளிப்பாடுகளையும் மறு உலகின் சந்திப்பையும் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுடைய காரியங்கள் பயனற்றதாகி விடுகின்றன. அவர்கள் செய்தவற்றிற்கு மட்டுமே அவர்கள் கைமாறு கொடுக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வெளிப்பாடுகளை மறு உலகின் சந்திப்பையும் நிராகரிக்கிறவங்க அப்படின்னு. வெளிப்பாடுகளை நிராகரிக்கிறதுனா எப்படின்னா வந்து அல்லாஹ் இந்த காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குரானில் ஒரு வேல்யூ இது இருக்குது. அந்த காரியங்கள் தான் நபியும் செய்யணும், நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செய்யுங்க, இந்த இது செய்யாதங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரியங்களை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற புக்காக அல்லாஹ் குரானை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட குரானை நிராகரிச்சுட்டு நம்ம வேறு காரியங்கள் குரானில் இல்லாத வேறு காரியங்கள் மார்க்க ஆதாரம்னு எடுத்து செய்கிறது தான் குரானை வந்து அலட்சியப்படுத்துறது, குரானை வந்து ஏற்க மறுக்கிறது. நிராகரிப்பவங்க, அலட்சியம் செய்கிறவங்க, புறக்கணிப்பவங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல வார்த்தையை சொல்லி அழைக்கிறாங்க. அதனால் வந்து நம்மளோட காரியங்கள் வந்து குரான் அடிப்படையில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுமையை நம்பி குரான் அடிப்படையில் இருக்குன்னு, இல்லைன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து பயனற்றதாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து கண்டினியூஸாக 5 வசனம் வரும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 18 வசனம் 102. நம்ப மறுப்பவர்கள் என்னுடைய சேவகர்களை என்னுடன், அதாவது மிந்தூனி அல்லாஹ்வுடன் சேர்த்து தெய்வமாக அமைத்து கொண்டு அவர்கள் தப்பித்து விடலாம் என்று எண்ணுகின்றனரா? நம்ப மறுப்பவர்கள் நிரந்தரமான தங்குமிடம் நரகத்தை நாம் தயார் செய்து உள்ளோம். மேலும் மோசமான நஷ்டவரிகள் யார் என்பதை உமக்கு நாம் கூறட்டுமா? அவருடைய காரியங்கள் இந்த வாழ்விலும் முற்றிலும் வரித்தவர்களாக இருந்த போதிலும் நாங்கள் நல்ல காரியங்கள் செய்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டார்களே அவர்கள்தான். இத்தகையவர்கள்தான் தங்களுடைய இரட்சகரின் வெளிப்பாடுகளை சந்திப்பை நம்ப மறுப்பவர்கள். எனவே அவர்களுடைய காரியங்கள் வீணாகி போயின. உயிர் தேர்ப்பப்படும் நாளில் அவர்களுக்கு மதிப்பு எதுவும் இருக்காது. அந்த காரியங்களுக்கு மதிப்பு எதுவும் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து வேறு புத்தகத்தை படித்து விட்டு வேறு எக்ஸாம் எழுதுகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரியணுன்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கு சயின்ஸு நம்ம படிச்சுட்டு போய் எழுதுனோன்னா மார்க்கு 0 தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே நீ எழுத போகிறது மேக்ஸ் எக்ஸாமு. நான் சயின்ஸை படிச்சுட்டு வந்து ஏன்னா அவங்க வந்து வேறு புக்கில் படிச்சிருக்காங்க. அல்லாஹ் வந்து எது நன்னறியான காரியங்கள், எது தீமையான காரியங்கள், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் அல்லாஹ் நம்மளுக்கு இறுதி வேதமான குரானில் எல்லா வேதத்தையும் உள்ளடக்கி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட வேதத்தை நம்ம படித்து அது மூலியமாக நம்ம காரியங்கள் புரியும் போது தான் அல்லாஹ்கிட்ட மதிப்புள்ளதாக ஆகுது. அது இல்லாமல் வேறு யாரோ எழுதுனது,
வேறு யாரோ வந்து நபி செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க எழுதி வச்சுருக்கிறத அந்த புக்கை நான் பின்பற்றினா தான் நான் நபியை பின்பற்றுற மாதிரின்னு ஒரு தப்பான அர்த்தம் கொண்டு வேறு இது புக்கை நம்ம படிக்கும் போது தப்பான எக்ஸாம் எழுதுகிற மாதிரி, வேறு எக்ஸாமுக்கு பதில் இன்னொரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி, அதில் உங்களுக்கு எந்த வித மதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வேறு புக்கை பின்பற்றுறது வந்து நபியை பின்பற்றுறது ஆகாது, அந்த புக்கு எழுதின ஆத்தரை பின்பற்றுற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் திர்மிதியோ புகாரியோ இல்லை மற்ற ஹதீஸ் புக்கு எழுதினவங்களை பின்பற்றுற மாதிரி தான் ஆகும், நபியை பின்பற்றுற மாதிரி ஆகாது. ஏன்னா அதில் வந்து நிறையா பொய், கற்பனை, யூகம் அதை கலந்து இருக்குது. குரான் தான் வந்து அல்லாஹ் சாட்சியாக இருந்து நபி மூலியமாக நம்மளுக்கு கொடுத்தது. குரானை நம்ம பின்பற்றுறது தான் அல்லாஹ்க்கு கீழ்ப்படுகிறது, நபியை அதாவது தூதரை பின்பற்றுறது ஆகும். அந்த தூது செய்தியை தான் பின்பற்றுறது தான் தூதரை பின்பற்றுறது ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி குரான் அடிப்படையில் நம்ம காரியங்கள் இருக்கும்போது தான் அது பயனுள்ளதாக ஆகுது, மதிப்புக்குரியதாக ஆகுது. குரான் இல்லாத வேறு இதில் நம்ம தப்பான நம்பிக்கை கொண்டு வேறு இதில் நம்ம நம்பிக்கை மார்க்க ஆதாரம் சொல்லிவிட்டு ஆயிரக்கணக்கான புக்கை நம்ம நம்பிட்டு நமக்குள்ளேயே பல வகையாக பிரிச்சுக்கிட்டு எங்கள் குரூப்புக்கு இந்த ஹதீஸ் புக்கு, உங்கள் குரூப்புக்கு இந்த ஹதீஸ் புக்கு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டு அதன் மூலியமாக நம்ம செயல்படும் போது அது செயல் வந்து வீணாகி போயின. அவங்க அப்படிப்பட்ட செயலுக்கு வந்து மதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க. இந்த 18:105 அதில் தொடர்ந்து பார்க்கும்போதே வந்து என்னோட அடியார்களை வந்து என்னோட சேவர்களை வந்து அல்லாஹ் உடன் மிந்துன்னில்லாஹி, அல்லாஹ் உடன், அல்லனா அல்லாஹ் அதுக்கு பக்கத்தில் முகமது, அல்லாஹ் அதுக்கு அப்புறம் ஜீசஸு, அல்லாஹ் அதுக்கப்புறம் அலி, அல்லாஹ் அதுக்கப்புறம் ஹுசைனு, இந்த மாதிரி சேர்த்து அழைச்சிட்டு நீங்கள் தப்பிச்சிடலான்னு நினைக்காதங்க, நீங்கள் தப்பிக்க முடியாது. இவங்க தான் மோசமான நஷ்டவாளி. எப்படிப்பட்ட நஷ்டவாளிங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் முற்றிலும் வழி தவறுதலாக இருக்கும் போது நான் சரியான வழியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறது. இப்போது நம்ம ஒரு சென்னைக்கு இப்போ நம்ம ரைட் சைடு போனால் சென்னைக்கு போகலான்னா இப்போ லெஃப்ட் சைடு போய்கிட்டு இதுதான் சென்னை ரூட்டுன்னு ஒரு தப்பான ரூட்டுங்கிற மாரி, அது வந்து அல்லாஹ் சொல்லாத வழி. அல்லாஹ் சொர்க்கத்துக்குன்னு ஒரு வழி இது சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்னறியான வாழ்க்கை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்படி வாழ்கிறது தான் நன்னறியான வாழ்க்கை அப்படின்னு. வாழ்க்கைன்னு சொல்லும் போது நம்ம நிறையா டைம் சொல்லியிருக்கோம், நன்னறியான வாழ்க்கைனா வந்து குடும்பத்தை விட்டுட்டு வியாபாரத்தை விட்டு நம்ம தனியாக வந்து ஒரு சன்னியாசியாக போய் ஒரு மலைவாரத்தில் போய் அப்படியே அல்லான்னு நம்ம தியானம் பண்ணுறது நன்னறியான வாழ்க்கை இல்லை. நன்னறியான வாழ்க்கைன்னு நம்ம பார்க்கும்போது அது குடும்பத்தோடு சேர்ந்து இருக்குது, வியாபாரத்தோடு சேர்ந்து இருக்குது, சோஷியல் லைஃபோடு சேர்ந்து இருக்குது. குடும்பத்தோடு எப்படி நன்னறியான பின்பற்றுன்னு, அதுக்கப்புறம் வியாபாரத்தில் எப்படி நன்னறியை பின்பற்றுன்னு, சோஷியலாக நம்ம உறவு முறையில் நம்ம வந்து மற்ற பொது இடங்களில் நம்ம எப்படி நன்னறியை பின்பற்றுன்னு அப்படின்னு உள்ளதை நம்ம வந்து பார்க்குறோம். இதில் தான் நன்னறி இருக்குது. நன்னறி வந்து இதை விட்டு நம்ம வெளியில் போய் நம்ம வந்து தேடுறது கிடையாது. இதில் தான் அல்லாஹ் வந்து நன்னறியை சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட நன்னறியான வாழ்க்கை நம்ம வாழ்வோம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட நன்னறியான காரியங்களோட வேல்யூவை நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு 300 சந்தர்ப்பம் கொடுத்தாங்கன்னா நான் நன்னறியான காரியங்கள் புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் உள்ள ரகசியத்தை நம்மளுக்கு இந்த வசனத்தில் வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. அதனால் நன்னறியான காரியங்கள் வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது. நம்பிக்கை கொண்டு நன்னறியான காரியங்கள் செய்கிறது. அந்த நன்னறியான காரியங்கள் என்னன்னு நம்ம குரானில் பல வசனத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காரியங்களை செய்யுங்க, இதை செய்யாதுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதுங்க, இப்படி ஒது செய்யுங்க, இப்படி தொழுகுங்க, தொழுகையில் இப்படி ஓதுங்க, அதுக்கப்புறம் வந்து இப்படி வியாபாரம் பண்ணுங்க, இப்படி பேசுங்க, இந்த மாதிரி பேசாதங்க, இந்த மாதிரி எண்ணம் கொள்ளுங்க, A to Z வரைக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை இப்படி அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து அந்த காரியங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நன்னறியான காரியங்கள்னு செய்கிறது நம்ம ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணி தியானம் பண்ணி, அதாவது நம்ம வந்து தியாகம் பண்ணி நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் அதை செய்யணும் அப்படின்னு உள்ளது இல்லை.
நம்ம சுலபமாக செய்கிறது தான் நன்னெறியான காரியங்கள். அப்படிப்பட்ட நன்னெறியான காரியங்கள் நம்ம சுலபமாக செய்கிறதுனால நம்மளுக்கு பல மடங்கு வருது. சின்ன எக்ஸாம்பிள் நம்ம நிறையா வாட்டி பேசியிருக்கோம். இப்போ அல்லாஹ் தொழுகையை கடைப்பிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. தொழுகையை கடைப்பிடிச்சாங்கன்னா மானக்கேடான விஷயத்துலேருந்து உங்களை அது காக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு தடுப்பூசி போட்டுட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி வைரஸ் நம்மளை அட்டாக் ஆகிறதுலேருந்து தடுக்குது. இந்த போலியோ தடுப்பூசி போட்டுட்டேன்னா இந்த போலியோ வியாதி வர்றதுலேருந்து நம்மளை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு ஷீல்டு, ஒரு பாதுகாப்புன்னு நம்ம உணர்றோம்ல. அந்த மாதிரி நம்ம தொழுவும் போது மானக்கேடான விஷயங்கள், பாவக்காரங்கள விஷயங்கள்லேருந்து அது நம்மளை தடுக்குது. நம்ம செஞ்சிட முடியாது. நம்ம போய் ஒரு மானக்கேடான விஷயம், அருவருக்கத்தக்க விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது. தெய்வீக முறையில் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறாங்க. எப்படி யூசுப் நபியை ஒரு தப்பான சுச்சுவேஷன்லேருந்து அல்லாஹ் பாதுகாத்தாங்களோ அதே மாதிரி நம்மளை பாதுகாக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வைஸு தொழுகை இவ்வளோ ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கிது. அதனால் அதே மாதிரி தான் இந்த இப்போ ஃபினான்ஷியல் இதை சொல்லும் போது அல்லாஹ் நான் உங்களுக்கு வழங்கியதுலேருந்து நீங்கள் தர்மம் கொடுங்க. இது பல மடங்காக திரும்பி தரக்கூடிய வியாபாரம். இது உங்களுக்கு பல மடங்காக நான் திரும்பி தரேன். இது என்னுடைய வாக்குறுதி, அல்லாவோட கேரண்டி. நம்ம மற்றது இந்த அரசியல்வாதி கேரண்டி கொடுக்குறாங்க, இந்த நம்ம சில ப்ராடக்ட் வாங்குறவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. அல்லாவோட கேரண்டி என்னன்னா நன்னெறியான காரியங்கள். அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படை நம்பிக்கை கொண்டு நன்னெறியான காரியங்கள் செய்யுங்க. அல்லாவோட பாதையில் செலவு செஞ்சாங்கன்னா உங்களுக்கு பல மடங்காக திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திருப்பி தரேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல வசனங்களில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு தானியங்கள் 70 மடங்கு 700 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு வரா மாதிரிலாம் அதாவது அதை நாடுவருக்கு அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லையே இல்லாமல் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கிய வாழ்வாதாரத்திலேருந்து நம்ம அதை எடுத்து கொடுக்கும்போது அது வேறு யாருக்குமே நம்ம கொடுக்கல, நம்மளுக்கே தான் அதை நம்ம பல மடங்காக திரும்பி வரத்துக்குரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்போது எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு சம்பளம் வந்துருச்சுன்னா அது ஒரு சின்ன பகுதியை நம்ம ஒரு கஷ்ட காலத்தில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அறிவுரை, நான் வழங்கிய ஒரு பகுதியிலேருந்து நீங்கள் தர்மம் கொடுங்க, பல மடங்காக உங்களுக்கு நான் திருப்பி தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட இதை கரெக்டாக நம்ம பின்பற்றும் போது நம்ம ஃபைனான்ஷியல் கிரைசிஸே வராது. அதாவது ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால் இந்த வாழ்வாதார தட்டுப்பாடு, நம்ம ஒரு வறுமை, அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு வராது இப்படின்னு அல்லாவோட கேரண்டி. அது எப்படி நம்ம தொழுகை மானக்கேடான விஷயத்தை தடுக்குதோ அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம அல்லாவோட பாதையில் நம்ம தர்மம் கொடுக்கும்போது, செலவு செய்யும்போது பல மடங்காக நம்மளுக்கு அல்லாஹ் திருப்பி தராங்க. இதுதான் நன்னெறியான காரியங்கள். நன்னெறியான காரியங்கள் செய்கிறது நம்ம எதையோ தியாகம் பண்ணிட்டு கஷ்டமாக படுன்னு அப்படின்னு உள்ளது இல்லை. ஈஸியாக செய்கிறது தான் நன்னெறியான காரியங்கள். அதுக்கு பல மடங்காக வெகுமதி இங்கேயும் மறுமையிலையும் அடையிறது தான் நன்னெறியான காரியங்கள். இது அல்லாத வேறு காரியங்கள்னு சொல்லிவிட்டு வேறு எந்த புத்தகத்திலேயாவது நம்ம படிச்சுட்டு அதை பின்பற்றணும்னா அது மூலியமாக நம்மளுக்கு கஷ்டம்தான் வரும், பயனற்றதாகுது. எந்த மாதிரி பயனற்றதுன்னா பெரு நஷ்டமாயிடுது. அல்லாவுடன் சேர்த்து நீங்கள் முகமது நபியை சேர்த்து அலைங்க. உங்கள் துவாவில், பாங்கில், திக்கரில், தொழுகையில் எல்லாத்துலேயும் முகமது நபியை சேர்த்து அலைங்க. இன்னொரு குரூப்பு அலியை சேர்த்து அலைங்க, ஹுசைனை சேர்த்து அலைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் ஈசா நபியை சேர்த்து அலைங்க, மரியம்மை சேர்த்து அலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவோட நன்னறியாளர்களில் அல்லாவுடன் சேர்த்து அழைச்சி அவங்கள காரியங்கள் பயனற்றதாக ஆகுது. அவங்களுக்கு எந்தவித வெகுமதியும் இல்லை. தப்பான ஆன்சர் எழுதுனா மாதிரி, என்ன எக்ஸாமுக்கு அவங்க சம்மந்தமே இல்லாத ஆன்சர் எழுதுனா மார்க்கு நம்மளுக்கு எப்படி மதிப்பு இல்லாமல் போயிடுதோ அதே மாதிரி காரியங்கள் மதிப்பற்றதாக போயிடுது. அதனால் நம்ம காரியங்கள் நல்ல ஈமான் அடிப்படையில் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு உள்ள அடிப்படையில் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கிய இறுதி வேதமான குரானில் மட்டும்தான் நன்னெறியான காரியங்கள் இருக்குது. மார்க்க ஆதாரமாக குரான் மட்டும்தான் அப்படின்னு அடிப்படையில் நன்னெறிய காரியங்கள் புரியும் போது அது பயனுள்ளதாகுது. அதை தவிர்த்து வேறு காரியங்கள் புரியும் போது
பயனற்றதா மதிப்பு இல்லாததா ஆயிடுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவமன்னிப்பு கேட்போம். தூபிலல்லா. அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹு. இப்போ நம்ம காரியங்கள் அப்படின்னு செயல் அப்படின்னு உள்ள இதை பற்றி குரான்லேன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா குரானில் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு அடிக்கடி கூறப்படும் உண்மை என்னன்னா வந்து உங்களுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு பின்விளைவு உண்டு. நம்ம எதுவுமே வந்து வீணாகாது. எந்த காரியங்கள் செஞ்சானோ அது வந்து ஒரு அணுவளவு நன்மை செஞ்சானோ அணுவளவு தீமை செஞ்சானோ அது வந்து கணக்கில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து நம்ம மறுமையில் நம்ம போய் இப்போ நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் இங்கேயே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணி என்னை கொஞ்சம் முன்னாடியே விட்டுட்டாங்கன்னா நான் வந்து நம்பிக்கை கொண்டு நன்னறியான காரியங்கள் புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. இந்த இதில் தான் வேல்யூ இருக்குது, இந்த காரியங்கள் பண்ணால் தான் அல்லாஹ்கிட்ட மதிப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. எப்படி நம்ம இப்போ இந்த உலக ரீதியில் நம்ம சொல்கிறோம்ல, சென்னையில் நான் இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினேன்னா பல மடங்காக பெருகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ தெரியுது. அந்த மாதிரி வந்து மறுமையில் நன்னறியான காரியங்களுக்கு தான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு மறுமையில் நம்ம போய் என்ன சொல்ல போகிறோமோ அதை அல்லாஹ் இப்போ நம்மளுக்கு இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறாங்க. ஒவ்வொரு காரியங்களுக்கும் வந்து ஒரு பின்விளைவு இருக்குது அப்படின்னு உள்ளதை நம்ம வந்து பார்க்குறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 1697 ஆணோ அல்லது பெண்ணோ நம்பிக்கை கொண்ட நிலையில் நன்னெறியான ஒரு வாழ்வு நடத்துகின்றாரோ அவர்கள் இவ்வுலகிலும் மகிழ்ச்சியான வாழ்வு நிச்சயமாக நாம் வழங்குவோம். மேலும் தீர்ப்பு நாளன்று அவருடைய காரியங்களுக்கு முழுமையாக நாம் பலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு காரியங்கள் சொல்லிட்டு அதுக்குள்ள பலனை சொல்கிறாங்க. நம்பிக்கை கொண்ட நிலையில் நன்னறியானது ஒரு வாழ்வு அப்படின்னு இதை தான் நம்ம பல டைம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். காரியங்கள்னா அது நம்பிக்கை கொண்டு அல்லாவை சார்ந்துடாமல் எந்த இதுக்கும் எந்த சக்தியும் இல்லை. அல்லாவை சார்ந்துடாமல் எந்த டாக்டருக்கும் சக்தி இல்லை. அல்லாவை சார்ந்துடாமல் எந்த மாத்திரை மருந்துக்கும் சக்தி இல்லை. அல்லாவை சார்ந்துடாமல் எந்த ஒரு பூட்டுக்கோ இல்லை செக்யூரிட்டி கேமராக்கோ சக்தி இல்லை. அந்த மாதிரி எல்லாமும் ஒரு பாதுகாப்பு, ஆரோக்கியம், நம்ம ஒரு சொத்து, இது எல்லாமும் வந்து நம்ம சொல்லும் போது எது நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அதில் வந்து அல்லாவை ஃபஸ்ட்டு வந்து அல்லாவை கொண்டு வரணும். அல்லாவை சார்ந்துடாமல் இந்த இதுக்கு எதுக்குமே வந்து சக்தி இல்லை அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். இப்படிப்பட்டவங்க தான் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு பல மடங்காக வெகுமதி, பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ், பரிபூர்ணமான மகிழ்ச்சி இங்கேயும் வழங்குவேன், மறுமை நாள்லேயும் வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வசனத்தை நம்ம பார்த்துருக்கோம். அல்லாஹ்கிட்டேருந்து எந்த வித கெட்டதும் வரதில்லை. ஏன்னா அல்லாஹ் அவ்வளோ பெரிய கருணையாளர். நம்ம கருணையாளர் எப்படின்னு சொல்லிட்டு இந்த குரான் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இந்த குரான் கிளாஸில் ஒரு டெய்லி ஒரு மெசேஜ் நம்ம வந்து கற்றுக்கிட்டாலே வந்து அல்லாஹ் கற்றுத்தராங்க அல்லாவோட அல்லால. அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதர் பேசும்போது அந்த கருணையாளர் அர் ரஹீம் உள்ளதுக்கு உள்ள அர்த்தம் சொல்லும் போது தண்டிக்கப்பட இருக்கிறவங்கள மன்னிக்கிறவங்க தான் வந்து கருணையாளர். அர் ரஹீம்னு உள்ளதுக்கு மீனிங்கு அதுதான். ஏன்னா நம்ம செஞ்ச ஆதி பாவத்துக்கு நம்மளை எப்பயோ எல்லாம் தண்டிச்சிருக்கலாம், நரகத்துக்கு போட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட கருணையாளர் நம்ம தண்டிக்கப்பட இருக்கிறவங்கள மன்னிச்சு 300 வாய்ப்பாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சைத்தான் வந்து உங்களை இப்படி கெடுப்பான், என்னோட அடியார்களை என்னோட சேர்த்து வணங்க சொல்லுவான், நீங்கள் வணங்காதங்க, இந்த நான் வணங்கிய வெளிப்பாடுகளுக்கு பக்கத்தில் வேறு மார்க்க ஆதாரமாக வேறு விஷயங்களை கொண்டு வருவான், அதை பின்பற்றாதங்க. நான் நபி மூலியமாக தூதர்கள் மூலியமாக வெளிப்படுத்திய இந்த குரானை, இந்த புத்தகத்தை அப்படின்னு நம்ம குரானில் பல வசனத்தில் பார்க்கும்போது இந்த வெளிப்பாடுகளைன்னு சொல்லிட்டு வரோம். இது எல்லா வேதங்களையும் உள்ளடக்கியதான இந்த புத்தகத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு
எல்லாத்தையும் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கருணையாளராக நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம ப்ரையாரிட்டி குழம்பி போய் தப்பான சொல்லிட்டு வேறு புத்தகத்தில் எடுத்து நம்ம காரியங்களை செல்லாததாக ஆக்கிக்கக்கூடாது, பயனற்றதாக ஆக்கிக்கக்கூடாது, மதிப்பற்றதாக ஆக்கிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதேமாரி ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு பின்விளைவு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சின்ன எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம ஸ்டோரியிலே நம்ம படிப்போம். உனக்கு என்ன கடவுள் உங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு ஆளும் சொல்லுவாங்க. மொத்தத்தில் எல்லாரோட ஆன்சரை என்னன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் எனக்கு வேணும். சில பேர் பணம் வேணும்னு சொல்லுவாங்க, சில பேர் அவங்க ஆசைப்படுறத கேட்பாங்க. அது எல்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னா பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம் 20:130 சூரியன் உதயத்திற்கு முன்னரும் சூரியன் அஸ்தமத்திற்கு முன்னரையும் உங்களுடைய இரட்சகரை புகழவும் துதிக்கவும் செய்வீராக. மேலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொருட்டு இரவு பொழுதிலும் அவ்வனமே பகலின் இரு முனையிலும் அவரை துதிப்பீராக. இதில் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்குன்னா பகல் இரு முனையில் நீங்கள் துதிங்க அப்படின்னு. இது ஒரு காரியங்கள், நன்னறியான காரியங்கள் புரிஞ்சால் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் அல்லாஹ் தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த தான். இந்த காரியங்கள் புரியுறது நம்மளுக்கு எந்தவித சிரமமும் இல்லை, நம்மளுக்கு நல்லது தான் சொல்லியிருக்காங்க. எப்படி தொழுகை மானக்கேடான விஷயத்துலேருந்து தடுக்குதோ அதே மாதிரி நம்ம இரவு நேரத்தில் தியானம் பண்ணுறதும் பகலின் இரு முனையில் நம்ம தியானம் பண்ணுறதும், அதாவது அல்லாஹ்வை திக்ர் பண்ணுறது, இபாதத்து பண்ணுறது, துவா பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் தருவாங்க. ஏன்னா ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு அதிகமாக கொடுத்தேன்னா நீங்கள் வரம்பு மீறி போயிடக்கூடும் என்பதற்காக நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்னு. நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு பெரிய பணம், நிறைய சொத்து, நிறைய ஒரு பில்டிங் இருந்தால் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட இருக்கிறவங்க வாழ முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறவங்களாம் நம்ம நியூஸ்லேயும் அன்றாட செய்திலையும் பார்க்குறோம். அதனால் ஒரு ஹாப்பின்னு உள்ளது அது நிர்ணயிக்கிறது அல்லாஹ் மட்டும்தான். ஒரு சொத்தோ பேங்க் பேலன்ஸோ அது ஹாப்பியை நிர்ணயிக்கிறது கிடையாது. ஈவன் ஒரு நம்ம மதிப்பிடுறோம், நம்மளோட அவங்க சொத்து கம்மி, நம்மளோட அவங்க சின்ன இது வச்சுருக்காங்க, நம்ம பெரிய கார் வச்சுருக்கோம், அவங்க சின்ன கார் வச்சுருக்காங்க, நம்ம பெரிய மொபைல் வச்சுருக்கோம், காஸ்ட்லியான மொபைல் வச்சுருக்கோம், அவங்க ரொம்ப சின்ன மொபைல் வச்சுருக்காங்க, அப்போ நம்ம தான் ஹாப்பியாக இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வேணால் அளவு பண்ணியிருக்கலாங்கன்னு. ஆனால் ஹாப்பின்னு உள்ளது நிர்ணயிக்கிறது அல்லாஹ் தான். அதை யாருக்கு அதை நிர்ணயிக்கிறாங்கன்னா இரவு பொழுதில் தியானம் பண்ணுறவங்க, பகலின் இரு முனையிலையும் தியானம் பண்ணுறவங்களுக்கு அல்லாஹ் ஹாப்பியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் புரியுங்க, இது தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாமே அல்லாஹ் நீங்கள் செய்யுங்க, அதாவது நம்பிக்கை கொண்டு நன்னேரான காரியங்கள் செய்யுங்க, இது நான் தரேன்னு. அதே உங்கள் வருமானத்திலிருந்து ஜக்காத்து கொடுங்க, நான் உங்கள் மேலே கருணை புரிஞ்சு அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி செலுத்துகிறாங்களோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சமாதானம் உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா சமாதானம் பேணவும், அது நீங்கள் சமாதானம் பேணாங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ்வோட கருணையை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ். செயலில் நீங்கள் ஆணவம் கொண்டு நம்ம அல்லாஹ்வோட வசனங்களை ஏற்க மறுக்கிறது, அல்லாஹ்வோட அத்தாட்சிகளை சான்றுகளை ஏற்க மறுத்தாங்கன்னா நம்மளுடைய வெளிப்பாடுகளிலிருந்து திசை திருப்பிடுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் கவனம் திருப்பப்பட்டு விடாதீங்க, ஏன்னா நீங்கள் நஷ்டமாயிடுவோங்க. கவனம் திருப்பப்பட்டு விடாதுங்கன்னா அல்லாஹ்வோட ஃபோக்கஸ்லேருந்து குரான்லேருந்து கவனம் திருப்பப்பட்டு விடாதுங்க, நீங்கள் நஷ்டமாயிடுவோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஒரு மற்றவங்கள தப்பான கண்டத்தோடு பார்க்காதங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க, இது உங்கள் இதயத்துக்கு தூய்மையானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி. இப்போ நம்ம ஒரு மருந்து நம்ம ஒரு ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், அல்லது லிவரில் ஏதாவது ஒரு பகுதியில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டாக்டர் கரெக்டாக அதுக்குள்ள தகுந்த மாதிரி உள்ள இன்ஜெக்ஷனை போடுவாங்க, அது போய் அந்த இதை சரி பண்ணும்.
அந்த மாதிரி நம்மளை இதயங்களில் உள்ள அழுக்குகளை கெட்ட எண்ணத்தை போக்குறது என்னன்னா, நம்ம மற்றவங்கள தப்பான நோக்கத்தில் பார்க்காம பார்வையை தாழ்த்திக்கிட்டோன்னா நம்ம அதுக்குள்ளே மருந்து. அல்லாவோட வாக்குறுதி இது, அல்லாவோட கேரண்டி இது. இந்த மாதிரி நீங்கள் பார்வையை மற்றவங்கள தப்பான நோக்கத்தில் பார்க்காம பார்வையை தாழ்த்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது, உங்களை இதயங்களை தூய்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னு. பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லும் போது உங்களை ஆடையை நீளப்படுத்திங்க, நீங்கள் அவமதிப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உள்ள எல்லா டைமுக்கும் தான். இப்போ நம்ம நியூஸில் பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் நியூஸில் பார்க்கும்போது இது இல்லாமல் வரவே வராது. பெண்களை பாலியல் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அல்லாஹ் ஒரு இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆளையை நீளப்படுத்திக்கிங்க. 90 வசனத்தில் சொல்லும் போது மற்றவங்கள்ட்ட வெளியாளுகிட்ட பேசும்போது குழஞ்சி பேசாதங்க அப்படின்னு. இந்த காரியங்கள்லாம் நமக்கு செய்யும் போது இப்போ நியூஸில் எவ்வளோ கெட்ட காரியங்கள்லாம் வருதோ அதுலேருந்து எல்லாம் நம்மளை பாதுகாக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ நம்ம ஒரு பெண் குழந்தைய நம்ம காலேஜுக்கோ வேலைக்கோ இல்லை வெளியில் ஒரு ட்ராவலுக்கோ நம்ம இப்போ போகும்போது ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துலேருந்து எல்லாம் நம்மளுக்கு பாதுகாக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு போடும்போது நீளமான அழகான டீசெண்டான ட்ரெஸ்ஸு போடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள மற்றவங்கள தப்பான நோக்கத்தில் பார்க்காம பார்வையை தாழ்த்திக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க வெளியாளுகிட்ட பேசும்போது ஒரு குழஞ்சி பேசிடாதுங்க. அந்த வசனத்தை எல்லாம் சொல்லும் போதே இதயங்களில் நோய் இருக்கிறவங்க அதை தப்பாக எடுத்துப்பாங்க. நீங்கள் குழஞ்சி பேசும்போது அவங்களுக்கு அங்கே சைத்தான் வந்துடுவான். இவங்க குழஞ்சி பேசுவாங்க, அவன் தப்பான நோக்கத்தில் பார்க்கும்போது ரிசல்ட்டு தப்பான வந்துடுது. இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போது அல்லாஹ் இதெல்லாம் அமௌண்ட்டில் ஒரு பணத்தில் மதிப்பிட முடியாது. ஒரு பாதுகாப்பு, நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்புன்னு சொல்லும் போது அமௌண்ட்டில் மதிப்பிட முடியாது. இந்த மாதிரி நன்னறியான காரியங்கள் செஞ்சால் அல்லாஹ் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடியாக வச்சுருக்காங்க. பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் நம்ம எங்கேயோ போய் ஏதோ மறைஞ்சிருக்கிற ரகசியம், அதை நம்ம தான் ஒரு தேடி கண்டுபிடிக்கணும்னு இல்லை, எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம பல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். நம்ம ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், எல்லா ஃபுட்டும் அப்படியே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே அப்படியே ரெடியாக கை கேட்ட தூரத்தில் இருக்குது. நீங்கள் போய் உங்களுக்கு வேணும்னா எடுத்து போட்டுங்க. வேணாதவங்க சேர்லேயே உட்காந்துருக்க ஒரு பஃபேல போய் இருக்கும்போது இப்போ நம்ம அந்த காரியங்களை போய் செய்யும் போது, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு டிஷ்ஷு வேணும்னா அந்த டிஷ்ஷை நான் எடுத்து என் பிளேட்டில் போட்டால் தான் அது எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த காரியங்கள் நான் செஞ்சால் தான் அந்த பலன் எனக்கு கிடைக்கும். இந்த காரியங்களை இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம செய்ய சொன்னால் தான் அவங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ முன்னாடி பார்த்தா மாதிரி இரவு நேரத்தில் தியானம் பண்ணனா மேலதிகமான அந்தஸ்து கௌரவத்துக்கு உங்களை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உங்களை மகிழ்ச்சியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிப்பாடுகளை அலட்சியம் செய்திடாதங்க, அவங்க ஆன்மாவை தொலைச்சி நஷ்ட வழியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதை பார்க்குறோம். ஏன்னா ஒரு காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு அது பின்விளையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு பல வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய காரியங்களை பின்விளைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள், அவர்கள் தப்பிக்க முடியாது. நம்ம ஒரு காரியங்கள் செஞ்சிட்டா நன்மையான காரியங்கள் செஞ்சால் நன்மையாக வரும், தீமையான காரியங்கள் செஞ்சால் தீமையாக தான் வரும். அதுலேருந்து தப்பிக்க முடியாது. எவ்வளோ பெரிய கோட்டையில் இருந்தானோ, எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி நீ இருந்தானோ, அந்த காரியங்களுக்குள்ள பின் விளைவு உனக்கு வந்தே தீரும். சில எல்லாம் உண்மையிலையும் சொல்லியிருக்காங்க, மறுமையிலையும் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் பின் விளைவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா 39:53 ஒதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வரம்புகளை தாண்டிவிட்ட என் ஊழியர்களே, கடவுளின் கருணையிலிருந்து ஒருபோதும் நம்பிக்கை இருந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனெனில் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார், அவர் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். தீய சம்பாதிக்கும் பின் விளைவுகளை ஒரு ஆன்மா துன்புறாது இருக்கும் பொருட்டு இதனை, அதாவது குரானை கொண்டு நினைவூட்டுவீராக. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், குரானை கொண்டு நினைவூட்டுங்க. ஏன்பா குரானில் இப்படி இருக்குது, இந்த மாதிரி நீ காரியம் செய்யி, நீ ஹாப்பியாக இருக்கலாம், இந்த மாதிரி நீ தர்மம் செய்யி, நீ பணம் பிரச்சனைன்னு வெளியில் வரலாம், இந்த மாதிரி நீ தொழுவு, உன்னோட கெட்ட செயல்லாம் மாறும் அப்படின்னு உள்ளதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் நம்ம காரியங்கள் தான்
நம்ம அல்லாஹ்கிட்ட கொண்டு போகிறோம். வேறு எதுவுமே நம்ம வந்து கொண்டு போகிறது இல்லை. நம்ம மௌத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்லி அலோடு வந்து நம்மளோட காரியங்கள் தான், நன்னெறியான காரியங்கள், தீமையான காரியங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கூலி கொடுக்கப்படும். காரியங்கள்னு சொல்லும் போது என் ஆன்மாவுக்கு நான் செஞ்ச காரியங்கள், உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் செஞ்ச காரியங்கள். மற்றவங்கலாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. யாராவது ஹஜ்ஜி செய்யாமல் மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்க சார்பாக வந்து வேறு ஆளுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து, விசா எடுத்து கொடுத்து, இவங்க பேரில் நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி செய்வாங்க. அது வந்து குரான் அடிப்படையிலேயே எதுவுமே இல்லை. வேறு புத்தகத்தில் ஏதாவது இட்டுக்கட்டப்பட்ட புத்தகத்தில் இருக்கலாம். குரான் அடிப்படையில் காரியங்கள், என்னோட காரியங்களுக்கு நான் பொறுப்பு. உங்களோட ஒவ்வொரு ஆளுங்களுக்குள்ள காரியங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு தான் பொறுப்பு. உறவு முறை சலுகையோ, எந்தவித பரிந்துரையோ, எந்தவித சிபாரிசோ இல்லாத நாளுக்காக நம்ம தீர்ப்பு வழங்க போகிறோம். தீர்ப்புனா நியாயமான தீர்ப்பு. நான் என்ன காரியங்கள் செஞ்சனோ அதுக்குள்ளே எக்ஸாக்டான மதிப்பு. நான் அதிகமான நன்மையான காரியங்கள் செஞ்சேன்னா அதிகமான நன்மையான வெகுமதி. அந்த கம்மியான காரியங்கள் செஞ்சேன்னா அதுக்கு தகுந்தாமான வெகுமதி. தீய காரியங்கள் செஞ்சேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை அப்படின்னு குரானில் அல்லாஹ் பர்ஃபெக்ட் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாளின் அதிபதி, நியாயமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட நன்னெறியான காரியங்கள் செஞ்சு அல்லாஹ்க்கு மட்டும் சரணடைந்த முஸ்லீம்களாக நம்மளை மரணிக்க அல்லாஹ் நம்மளுக்கு அருள் செய்யட்டும். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.